ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட 26 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நான் நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க. ஸோ டிடெக்டிவ் ஏஜென்சி, புலனாய்வு நிறுவனம், துப்பறிவு நிறுவனம். சரிங்களா? இந்த பதிவை ஏன் சொல்கிறேன்னா, உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். யாரெல்லாம் உங்களுக்கு திருமணம் ஆகிற ஒரு வயசில் ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்களோ அவங்களும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸும் சரி, டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு கூட நீங்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மாப்பிள்ளை எப்படிப்பட்டவங்க, அவங்க குடிக்கிறாங்களா, குடி போதையில் இருக்கிறாங்களா, இல்லை சிகரெட் ஊதுவாரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளில் அடிக்ட் ஆனவங்களா, இதெல்லாம் பார்த்து விசாரித்து ஆராய்ச்சி அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய ஹையஸ்ட் பெரிய பெரிய பணக்காரங்க கூட ஏமாந்துடுறாங்க, கண்ணில் மண்ணை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த திருமணம்ன்ற ஒரு பந்தம், இந்த திருமண பந்தத்திலே ஏமாத்துறாங்க. அக்னி சாட்சியாக வச்சு தாலி கட்டுறாங்க. எத்தனை பேர் வந்து நல்லா இருக்காங்க சொல்லுங்கள்? நிறைய பேர் பல கோடி பேர் ஏமாந்து போய் இருக்காங்க. ஏமாந்தவங்க நிறைய பேர், கணக்கில்லாதவங்க, இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கு. திருமண வாழ்க்கையில் ஒருத்தர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தர் ஏமாந்து தான் போகணும். ஒருத்தர் தான் நல்லா இருக்கலாம், ஒருத்தர் ஏமாந்து போகணும். அதுக்கு முன்னாடியே, திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிடெக்டிவ் ஏஜென்சி, திருமணத்துக்கு நிறைய செலவு பண்ணுவீங்க. பொண்ணுக்கு பவுன் போடுவீங்க, பொருள் எடுத்து கொடுப்பீங்க, எல்லாமே செய்வீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 5000 10,000 செலவு பண்ணி டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு இந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்ட கேரக்டர், அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, அவர் எப்படிப்பட்டவர் கொஞ்சம் விசாரிங்க. அக்கம் பக்கத்தில் போய் விசாரிங்க, அந்த ஊரில் போய் விசாரிங்க, ஒரு 10 அடி தள்ளி போய் விசாரிங்க. தயவு செய்து விசாரிங்க. விசாரிக்காமல் விட்டுறாதீங்க. பேரண்ட்ஸ், கேர்ள்ஸ் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு லைஃப். அவங்களையும் வற்புறுத்திக்கிட்டு, தன்னோட உடலையும் வற்புறுத்திக்கிட்டு, ஒரு புகுந்த வீடும் முக்கியம், பிறந்த வீடும் முக்கியம். பிறந்த வீட்டிலேருந்து வளர்ந்து சொகுசாக வாழ்ந்து புகுந்த வீட்டுக்கு போய் அவங்க மாறி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கே 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளேயே பிரச்சனை வருது, சண்டை வருது, சச்சரவு வருது. காரணம் என்ன? முன்கூட்டியே விசாரிக்காத ஒரு முட்டாள்தனம். எங்கெங்க சில இடத்துல விசாரித்தோம், நல்லவர் தான் சொன்னாங்க, அப்படி தான் கட்டி வச்சோம். ஒரு 10 அடி தள்ளி விசாரிங்க, சொந்தக்காரங்கள்ட்ட விசாரிங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்காங்க, 2 பையன் இருக்கிற இடத்துல பெரிய மருமகள்கிட்ட விசாரிங்க. சபைக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க, வரமாட்டாங்க. எல்லாத்தையும் கேட்கணும். நம்ம ஒரு பெரிய மருமகள்கிட்ட எப்படிங்க அந்த குடும்பம் அப்படின்னு கேட்கணும். நம்ம கேட்கறதுல விசாரிக்கிறதுல முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துடுறோம். நம்ம பொண்ணு லைஃப் வீணாக போயிடுச்சுன்னு தலையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு இருந்து போய் சேர்றதான் மிச்சம். மனக்கவலையில் இறந்து போகிறவங்க பலாயிரம் கோடி பேர். இதில் எத்தனை பேர் எந்திரிச்சு நின்று ஜெயிச்சு வெளியில் வந்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். வரல விடுங்க. ஒரு சிலவங்க தாங்க, நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. எதுக்கு இந்த வாழ்க்கைன்ட்டு போயிடுறாங்க, கோழத்தனமாக போயிடுறாங்க. அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு பொண்ணுங்களுக்கு. பூமியில் வாழ்கிறதுக்காக பிறந்தோம். எல்லாரும் வந்து பிரச்சனைக்கு பயந்துட்டு செத்துடணும்னு நினச்சா என்ன இருக்குது? நம்ம எதுக்கு முதல்ல பிறந்தோம்? எதுக்கு கஷ்டப்பட்டு வளர்ந்தோம்? எதுக்கு படிக்க வச்சாங்க? எதுக்கு கஷ்டப்பட்டு படித்தோம்? எதுக்கு இப்போ இன்னமும் வாழ்ந்துட்டுருக்குறோம்? ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம்? ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் என்ன வருது? இப்போ இருக்கிறவங்க வாழ்ந்துடுறாங்க, விலைவாசி வேறு ஒரு பக்கம் ஏறிட்டுருக்கு. இதில் வரதட்சணை கொடுமை வேறு நிறைய பேருக்கு இருக்குது. எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது. பொண்ணு வீட்டிலேருந்து கேட்டு வாங்கிட்டே இருப்பாங்க. பையன் சொகுசாக வாழணும், எந்த குறையும் இல்லாமல் வாழணும், பென்ஸ் காரில் போகணும். பெரிய கோடீஸ்வரங்களை சொல்கிறேன். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் திமிர் இருக்குது. பொண்ணு இல்லாதவங்கள்ட்ட பொண்ணு கொடுத்தாலும்
ரொம்ப திமிராக இருக்காங்க. ஈகோ கிளாஷ், நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, ஆணவத்தாலையும் ஈகோலையும் அழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்றைக்கே பாட்டு எழுதி வச்சாங்க. யாரெல்லாம் அதெல்லாம் இப்போதாங்க எல்லாம் வந்து அடிப்பட்ட பிறகு தான் எல்லாம் அந்த பாட்டோட லைன் வந்து எல்லாருக்கும் புரியும். எல்லாரும் பாட்டு கேட்பாங்க. பாட்டோட லைன் எப்போ தெரியுமா புரியும் ஒரு மனுஷனுக்கு? அவன் கஷ்டத்தில் இருக்கும்போது, அடிபடும் போது தான் தெரியும் அந்த பாட்டோட வரிகள், வாழ்க்கை வரலாறு, தத்துவங்கள். இந்த பாடல்கள்லாம் எப்படிதான் எழுதுனானுங்க? வாழ்ந்து முன்னோர்கள் சொன்ன பேச்சை எதுவுமே கேட்கறதில்ல இப்போ இருக்க இளைஞர்கள். என்னங்க, அரேஞ்ச் பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க, நம்மளா பார்த்துக்கிட்டு போனாலும் அடிக்கிறாங்க, எங்கே சுற்றி போனாலும் அடிக்கிறாங்க, சுற்றி சுற்றி அடி வாங்குறாங்க. மனசில் அடிக்கிறாங்க, மனசளவில் அடிச்சிட்டு இருந்தாங்க, நிஜத்தில் அடிக்கிறாங்க. எங்கே போனாலும் கேர்ள்ஸ் லைஃப் வந்து இதாக இருக்கு. ஒரு பொண்ணோட லைஃப் எப்படி தெரியுமா? ஒரு தகப்பன் வந்து நல்லவராக இருக்கணும், ரெண்டாவது கணவர் நல்லவராக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக போகும். பொண்ணுங்களே குறை சொல்லி வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை அனுபவிக்க போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எப்போ மாற போகிறீங்க? உங்களை எப்போ மாற்ற போகிறீங்க? உன்னை பற்றி யோசி. திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளையை பற்றி விசாரிங்க. பல பேரை நான் பார்த்துட்டேன் என் லைஃப்பில். ஃபேமிலியே ஏமாத்துறாங்க. இங்கே வந்து ஒரு குரூப் இருக்கும், திருமணம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, அப்புறம் பொண்ணை கழட்டி விட்டுறது. அந்த பொண்ணு ஒரு கோழன்னு வச்சுக்கிங்க, எதையுமே தட்டி கேட்காத ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கிங்க, அதை சாவடிச்சிடுறது. ஏதாச்சும் கேட்டால் அதை கேட்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணை வந்து எப்படி வேணாலும் பேசலாம். அந்த பொண்ணு பேசினா வாயாடி, பேசலைனா ஊமை, தட்டி கேட்டால் திமிரு, கோவப்பட்டால் அதை விட திமிரு. கோவன்றது ஒரு கவசம் ஒரு பொண்ணுங்களுக்கு. புரிதலே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத எப்போ பல கோடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் கூட வந்து நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. பெருமையாக நான் நல்லா இருக்கேன், ஹாய் சூப்பராக இருக்கேன், அவங்களுக்கு தெரியுமா? அப்படிதான் சிரிச்சுக்கின்னு வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க பல கோடி பேர். யாரும் முன் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ தயவு செய்து உங்களுடைய பெண்களை வந்து கட்டி கொடுக்கும்போது தயவு செய்து டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சாவது கொஞ்சம் உங்களால் விசாரிக்க முடியல, கேப்பபிலிட்டி இல்லை, உங்களால் முடியலன்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு அந்த நிறுவனம் இருக்குது, புலனாய்வு நிறுவனம், துப்பறியும் நிறுவனம், சாரி கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு, சரிங்களா, தமிழில் கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. அதனால் டிடெக்டிவ் ஏஜென்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவேர்னஸ் பதிவு, விழிப்புணர்வு பதிவு போடுறது எதுக்காக தெரியுங்களா? இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு பொண்ணுங்களை பார்த்து நல்லா இருக்கணும், எப்பா அந்த பொண்ணுங்களாவது நிம்மதியாக இருக்க விடுங்கப்பா, இந்த பொண்ணுங்களாவது நல்லா இருக்கட்டும். பேரண்ட்ஸும் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க, சோம்பேறிப்படாதீங்க தயவு செய்து. 1000 மாப்பிள்ளை பார்த்துட்டேன், டயர்டாயிட்டேன். ஏதோ நம்ம கடமைக்கு கட்டி கொடுத்துருவோன்னு மட்டும் என்றைக்கும் இடம் போட்டுறாதீங்க. அலசி ஆராய்ஞ்சு உங்கள் பொண்ணு சந்தோஷத்துக்காக தான் கட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் கட்டி கொடுக்கறதுன மூலயமாவே அந்த பொண்ணோட சந்தோஷம் பறி போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய மன கஷ்டம். அந்த பொண்ணு வந்து தேத்திக்கிட்டு மனசை தேத்திட்டு வாழ்ந்துருவான். அந்த பேரண்ட்ஸ் அந்த தப்பை பண்ணிட்டான்னு குற்ற உணர்ச்சியோடு எவ்வளோ நாள் வாழ்வாங்க தெரியுமா? எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. என்ன தான் ஆறுதல் சொன்னாலும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மனக்கவலை இருக்குமா இருக்காதா? எத்தனை பேர் தன்னுடைய அழுகிறத கூட போய் பாத்ரூமில் உட்காந்து அழுகுறவங்க நிறைய பேர் நான் என்னோடய லைஃப்பில் நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். எனக்கு ஏஜ் 35 ஆகுது. என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், தயவு செய்து ஒரு திருமணம் ஆன
ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு அவங்க நல்லவங்களாம் கெட்டவங்க அலசி ஆராய்ஞ்சு தயவு செய்து உண்மையை பேசுங்க. அவன் சரியில்லை இவன் குடிக்காரன்னு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஒரு பொண்ணோட லைஃப் வீணாக்காதீங்க. மக்களே மக்களோட ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். மக்கள் செல்வமே மகேசன் செல்வம். நீங்கள் கொடுக்குற ஒரு உண்மை தகவலும் ஒரு பொண்ணோட லைஃபோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அது உங்கள் கையிலையும் இருக்குது. கொஞ்சம் உண்மையை பேசுங்க. இவர் எப்படிப்பட்ட ஆள்னா தயவுசெய்து சொல்லுங்கள். தப்பு இல்லை. ஒரு பொண்ணோட லைஃபாக அது நல்லாயிருக்கும். தயவுசெய்து இந்த என்டையர் ஃபேமிலியில் கூடி அந்த பொண்ணை வந்துட்டா திருந்திடுவான்னு எப்படி சாத்தியம்? எல்லா பொண்ணுங்களும் திருத்த முடியுமா? திருந்துறவங்க திருந்துவாங்க, ஒரு சிலவங்க திருந்துவாங்க. எல்லாரும் திருத்த முடியுமா நம்மளால்? அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பதிவை பார்க்குறது மூலயமா யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை மறக்கவே முடியாது. லைஃப்பில் எப்பயுமே நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணணும். இந்த 4 பேர் 40,000 போய் ரீச் ஆகணும். இந்த 40,000 பேர் 4 கோடி, அதுக்கப்புறம் போயிட்டே இருக்கு, மில்லியன் நிறைய போயிட்டே இருக்கணுங்க. போகணும், நல்ல விஷயங்கள் ஷேர் ஆகிட்டே இருக்கணும். இந்த விழிப்புணர்வை பார்த்துட்டு, இந்த பதிவை பார்த்துட்டு, இந்த அவேர்னஸ் வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ஆளாவது சேஞ்சஸ் ஆகும். ஒரு பேரண்ட்ஸாவது கேட்கணும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். கேர்ள்ஸுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கும். கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க சரியில்லைன்னா பேரண்ட்ஸ் வீட்லேயாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்கு அவள் எங்கே போவாள்? புகுந்த வீடும் சரியில்லை, பிறந்த வீடும் சரியில்லை, எங்கே போவாள்? அவள்கிட்ட படிப்பு கல்வி இருந்ததுன்னா தைரியமாக வேலைக்கு போவாள். எதுவுமே இல்லை, ஒரு அப்பாவி பொண்ணுன்னா மேலே தான் போவான். அவளுக்கு யார் ஆறுதல், யார் சொல்கிறது? ஒரு 10 பேர் சம்பாரித்து வச்சுக்கிங்க. கேர்ள்ஸ் மட்டும் நமக்கு மனசு சரியில்லைன்னா ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க. அது மூலயமாவது நீங்கள் சேஞ்சஸ் ஆவீங்க. ஒரு நல்ல நண்பன் சேர்த்து வச்சுக்கிங்க. சரிங்களா? ஆமாம். ஸோ நல்ல இந்த பதிவை ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ விஷ் ஹாப்பி தீபாவளி. ஏன் இந்த பதிவை ரீச் பண்ணுறேன்னா, ஃபெஸ்டிவல் டேயில் எல்லோரும் சந்தோஷமாக வாழுங்க. லைஃப் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஷார்ட் பீரியடில் இருக்கும். மைண்டில் வச்சுக்கிங்க. உங்களை பற்றி யோசிங்க, திங்க போட்டு வருஷங்க. எதுவுமே உங்களுக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. கிடைச்சதை வச்சு நீங்கள் ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருங்க. சரிங்களா? நீங்கள் உஷாராக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவேர்னஸ். சரிங்களா? பாய் பாய், see you later. உங்கள் சுகன்யா.